இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்டிமீட்ரு. இந்த மல்டிமீட்டரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய பலவிதமான பேராமீட்டரை அந்த மல்டிமீட்டரை வச்சு தாங்க பார்க்க முடியும். மல்டிமீட்டரோட இப்போ எது எந்தெந்த செக்ஷனுங்கிறத பார்த்துடலாம். இங்கே மேலே இருக்க இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வி போட்டு இந்த சைன் வேவ் ஃபார்ம் போட்டு பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஏசி கரண்ட்டை மெஷர்மெண்ட் பண்ணுறது. 200 வோல்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, 750 வோல்ட்டுங்கிற 2 ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அப்படியே இந்த பக்கத்து வந்தீங்க அப்படின்னா டிசி வோல்டேஜை மெஷர்மெண்ட் பண்ணுறது. வி போட்டு 2 கோடு மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் டிசி வோல்டேஜை மெஷர் பண்ணுறது. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை செக் பண்ணுறது. இது சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஓம் சிம்பிள். இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை செக் பண்ணுறது. அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா டயோட் சிம்பிள் ஒன்று போட்டிருப்பாங்க, கண்டினியூட்டி ஆடியோ சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி மூடு செக் பண்ணுறது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டயோடை நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் போட்டிருப்பாங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கொயர் வேவ் ஃபார்மோட அவுட்புட்டை நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா ஹச்எஃப்இ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஹச்எஃப்இன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறது. இது என்ன அப்படின்னு நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா ஏ போட்டு திரும்ப 2 கோடு போட்டிருப்பாங்க, தெரியுதுங்களா. அங்கே வி போட்டு 2 கோடு போட்டு டிசி வேல்யூவை மெஷர்மெண்ட் பண்ணுறது. இது வந்துட்டு ஏ போட்டு 2 கோடு போட்டிருப்பாங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசி கரண்ட்டோட ஆம்பியரை மெஷர் பண்ணுறதுக்கான வேல்யூ இது. இப்போ நம்ம இந்த மல்டிமீட்டரில் டிசி வோல்டேஜை இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த ஒரு பேட்டரி எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 வோல்ட்டுன்னு இருக்குது. இது 6 வோல்ட்டு. இது வந்துட்டு சைடில் பார்த்திங்கன்னா 4.5 ஏஹெச்ன்னு இருக்குது. இந்த 4.5 ஏஹெச்னா அப்படின்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இது 6 வோல்ட்டுங்களா. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம். 6 வோல்ட்டு. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 20 வோல்ட் இங்கே இருக்குது. ஸோ வந்துட்டு 1 to 20 வோல்ட்டுக்குள்ளே நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ 20ல் வச்சுக்கிறேன். இப்போ 2 ப்ரோபை எடுத்து கொண்டு போய் இங்கே வைக்கிறேன். நெகட்டிவை அப்படி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 5.4 வோல்ட்டு கிட்ட வருது. 5.48 5.4 வோல்ட்டு இப்போ நமக்கு இதில் இருக்குது. இந்த பேட்டரியில் கெப்பாசிட்டி இப்போ 5.4 வோல்ட்டு இதில் இருக்குது. சரிங்களா. இப்படி தான் நம்ம ஒவ்வொரு கரண்ட்டோட வேல்யூவும் சரி செக் பண்ணணும். இப்போ இது வந்துட்டு டிசி வோல்டேஜ் செக் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இதில் 200ல் வச்சு செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 to 200 வோல்ட், அதாவது டிசியில் 200 வோல்ட்டுக்குள்ளே இருக்க செக் பண்ணுறதுக்கான செக்ஷன் இது. இப்போ வந்துட்டு வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நீ வச்சோம் அப்படின்னா 5.4 வோல்ட்டு தான் காட்டுது. காரணம் என்னென்னா முன்னாடி ஒரு 0 வருது பார்த்திங்களா, அது வந்துட்டு இந்த 3 வேல்யூஸ் மேலே இருக்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்குங்களா, 20, அதாவது இதுக்குள்ளே இருக்க செக் பண்ணுறது. இது வந்துட்டு 200 வோல்ட். அப்போ 200ங்கிறதுனால அந்த 200க்குள்ளே இது எத்தனை வோல்ட் இருக்குங்கிறத காட்டுது. இது 200க்குள்ளே பார்த்திங்கன்னா 5.4 வோல்ட்டு தான் இருக்குது. ஸோ இதில் வச்சோம் அப்படின்னா 20 வோல்ட் இதில் செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா 20க்குள்ளே இருக்கிற ரேஞ்சு காட்டுது. 5.48ங்கிற வேல்யூ காட்டுது. அவ்வளோதான். இதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிசியோட பேராமீட்டர்ஸ். இதில் தான் நம்ம டிசி இதெல்லாம் செக் பண்ணுவோம். அதில் இப்போ நம்ம ஏசி கரண்ட்டோட வேல்யூவை இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஈபியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 150லேருந்து 280 அல்லது 260 சம்திங் கிட்ட நம்மளுக்கு வரும். இப்போ நான் ஒரு 200 வேல்யூவில் வச்சுக்கிறேன். நான் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ செக் பண்ணதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு 200 வோல்ட்டுக்கு மேலே தான் நமக்கு வருது. ஸோ அதனால தான் ரீடிங்ஸ் வரல. இப்போ 750 வச்சுக்கலாம். ஹெவி வோல்ட்டில் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 225 சம்திங் கிட்ட வோல்டேஜ் நமக்கு வருது. பார்த்திங்கன்னா தெரியும் கரண்ட் எவ்வளோ இருக்குது. 225 24. ஸோ இந்த மாதிரி ரீடிங்ஸ் கொஞ்சம் மாறுது. 225 கிட்ட நம்மளுக்கு சம்திங் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்கு. ஸோ இப்படி தான் நம்ம ஏசி வோல்டேஜை நம்ம செக் பண்ணணும்.